வாழ்க்கை வெறுத்து போற மாதிரி நிறைய நடந்துருச்சு பெண்ணே. பெண்ணேவா? ஓம்! இங்க பாரு துளசி, சாமி உன்னை மேல் பேர் சொல்லிலாம் கூப்பிட மாட்டார், பெண்ணேன்னு தான் சொல்லுவார். அப்படிதான் சொல்லணும்னு நிராசை ஆனந்தா மடத்துல சொல்லி கொடுத்திருக்கா. ஜெய் நிராசை ஆனந்தா. நிராசை ஆனந்தா மடத்துலயா? அப்படி ஒரு மடத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியா? வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? சொல்றேன். பெண்ணும் பொண்ணும் தான் வாழ்க்கையின் அடையாளமாய் வந்து சந்தோஷம் என்று வேறையருக்கும் ஆயுதம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஓம் நாராஸ்தி நிராசை ஆனந்தா. லக்ஷ்மி, விஸ்வா மைண்ட்ல சாமியார் ஆகணும்னு இருந்தா அப்படியே விட்டுறக்கூடாது. நாம தான் அதை மாத்தணும். எப்படி சின்னத்த? ரொமான்ஸ் பண்ணிதான். நீ வா. ஓ, உங்க சந்தோஷத்தை நாங்க தான் கெடுக்கிறோமா? ஆமாம், அப்படித்தான் மடத்தில் சொன்னார்கள். ஆம். அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் சொல்லி கொடுக்கறேன். அத கேட்டேன்னா சந்நியாசத்தை அடியோட விட்டுடலாம். என்ன சொல்லித்தர போற? சொல்லித்தர இரு. என்ன சொல்ல போற சின்னத்த? தெரியலையே, ஒருவேளை கட்டிப்பிடிப்பாலோ? எதுக்கடி இப்ப சிரிக்கிற? அப்புறம் சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? துளசி கட்டி பிடிச்சா மாமா விட்டுருவாரா? இத பாருங்க சின்னத்த, மாமா இப்போ ஒரு சாமியாரா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. துளசி கட்டி பிடிச்சா அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. நீ எதை வச்சு சொல்ற? பொண்ணுங்க கையால காஃபி வாங்கி குடிக்க கூடாதுன்னு என்னையே வெளியே அனுப்பிட்டாரு. பொண்ணு கையால காஃபியே குடிக்க கூடாதுன்னு கட்டுக்கோப்பா இருக்கிறவரு கட்டி பிடிக்க அலோ பண்ணுவாரா? நீங்க வேணா பாருங்க, மாமா இப்ப அவளை தள்ளி விட போறாரு. கீழே விழுந்த துளசி ஃபீல் பண்ண போறா. அப்படிங்கிற? ஆமா சின்னத்த, வாங்க அந்த கண் கொள்ளா காட்சி வேடிக்கை பார்க்கலாம். அண்ணா, என்னம்மா? பாத்ரூம்ல யாரோ தண்ணி திறந்து விட்டுருக்காங்க போல. தண்ணி சொட்டுது, போய் என்னன்னு பாருங்க. சத்தமே வரல. சத்தம் இல்லாம தண்ணி கொட்டுதுன்னா போங்கன்னு அர்த்தம். இல்ல, போய் சொல்லி என்ன அனுப்பிட்டு நீ என்னமோ பண்ண போற. நான் விஸ்வாசாமியை விட்டுட்டு எங்கேயும் தனியா போக மாட்டேன். மாயக்கண்ணன், என்ன மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ கவலைப்படாம போ. நான் போகலாம் முடியாது. வேணும்னா திரும்பி நின்னுக்கிறேன். பாத்தீங்களா சின்னத்த, மாமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு? ஆமா லக்ஷ்மி, அப்போ கன்ஃபார்மா துளசிய தள்ளி விடுறத நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம். நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் உன்னை எதுவுமே பண்ண முடியாதா? ஆமா, பண்ண முடியாது. அதையும் பாக்குறேன்.
விரதத்தை களைச்சிருவா போல இருக்கே. உன்னை கட்டி புடிச்சு உன் தவத்தை கலக்கணும்னு இந்த கண்ணாடிக்கே தெரிஞ்சு உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கு. உனக்கு தெரியலையா? ஓ, ரொம்ப நல்லா தெரியுதே. சின்னத்தை தவத்தை கலைக்கிறதுல அவளை விட மாமா ஃபாஸ்டா இருக்காரு. என்ன காஃபி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த துளசியை டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் சாமியார் ஆனோன்னு நினைக்கிறியா? நான் எப்பவும் நினைச்சதே இல்லையே. அதுவும் இவ்வளோ அழகான பொண்ணை விட்டுட்டு சாமியாராக நான் என்ன கூறுகட்ட குப்பனும். என் ஆபீஸ்ல ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஆளாளுக்கு ஒரு கெட்டப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு சாமியார் கெட்டப். அதுக்கான ரிஹர்சல் இருக்கும்போது தான் லக்ஷ்மி இங்க வந்தான். அவகிட்ட சாமியாராக போறேன்னு ஒரு சீனை போட்டேன். நம்பிட்டு போயிட்டா. இப்போ உங்ககிட்ட அதே மாதிரி நடிச்சேன். அது தெரியாம நீயும் ஏமாந்துட்ட. பாருங்க சின்னத்தை, மாமா என்ன எப்படி ஏமாத்தி இருக்காருன்னு. ஆமா லக்ஷ்மி, கெட்ட போட்டு ஏமாத்திடுச்சு விஸ்வா. இதுக்கு ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா சின்னத்தை, துளசிய என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. லக்ஷ்மி, அவ பாத்ரூம்ல ஷார்ட் சர்க்யூட் பண்ணி குளிக்கும் போது ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணிரலாமா? உங்களுக்கு அதெல்லாம் பண்ண தெரியுமா? எனக்கு பண்ண தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்கான், அவன் பண்ணுவான். அப்படின்னா உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க சின்னத்தை. சரி. மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பாரு. நீ ஏமாத்துறியா? துளசி, எலக்ட்ரிஷியன் வரட்டும், இன்னியோட நீ தொலைஞ்ச துளசி. இங்க வா. தோ வரமா. எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் பார்க்க வந்தேன்னு சொல்லி என்ன ஸ்ட்ரைட்டாவே கூப்பிட்டுருக்கலாமேமா. எதுக்கு இப்படி திருட வந்த மாதிரி கூப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஷாக் அடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் பார்க்க வந்தவன் மாத்தி விட்டுட்டு போயிட்டான்னு உன்னை கூப்பிட்டு விசாரிச்சா நீ எங்களை மாட்டி விட்டுருவல, அதான். அதெல்லாம் மாட்டி விட மாட்டோமா. இருந்தாலும் யாருக்கும் தெரியாம நீ வந்துட்டு போறது ஒரு சேஃப்டி தானே. சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அந்த துளசி போன் பேசிட்டு இருக்காளான்னு நான் பாத்துட்டு வரேன்.
இன்னைக்கு இருக்குடி, இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ். சின்னத்த, அந்த துளசி இன்னும் போன் தான் பேசிட்டு இருக்கா. சீக்கிரமா வாங்க. சரி வாங்க. சரிம்மா. இருங்க சின்னத்த, நான் அந்த சோஃபால உட்கார்ந்து பாத்துக்கிறேன். நீங்க இவரை துளசி ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. சரி வா. சரிம்மா. இருங்க இருங்க, நான் போய் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போங்க. சரி லக்ஷ்மி. போனை கொடுங்க. இந்தா. சொல்றேன். சின்னத்த, இருங்க, மெதுவா மெதுவா இந்த மாதிரி போங்க. நீ வா. சரிம்மா. இங்க பாரு, இதுதான் அந்த துளசியோட பாத்ரூம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். பக்காவா பண்ணிடுறேன், நீங்க கவலையப்படாதீங்க. சரி சீக்கிரம் உள்ள போ. ஏன் எவ்வளவு நேரம் பண்ணுவ? சீக்கிரம். இதோ அவ்வளவுதான் மேடம், முடிஞ்சு. சீக்கிரம் பண்ண. என்னாச்சு? அவ்வளவுதான் மேடம், குளிக்கிறதுக்காக பைப்பை ஓபன் பண்ணாலே போதும், ஷாக் அடிச்சிரும். இது போதும். சரி சரி, நீ வா, வெளியில போ. சரிம்மா. என்ன சின்னத்த, நீங்களா? நான் யாரும் நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நாங்க தான். சரி சரி, போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சது. நல்லபடியா முடிஞ்சுத. சரி சரி, இங்க நிக்க வேண்டாம், கீழே போலாம். வாங்க. வா. இந்தாங்க, இங்க பாருங்க. அம்மா. கரெக்டா ஷாக் அடிச்சிடும்ல? அதெல்லாம் கரெக்டா அடிச்சிருமா. ஆனா இன்னொரு விஷயம், டாக்டரோட ஃபோன் நம்பரை கையிலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஷாக் அடிச்சதும் டாக்டர் உடனே வந்தாதான் காப்பாற்ற முடியும். அப்படியா? ஆமாமா. சரி சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்ப. சரி வரமா. லக்ஷ்மி, ஷாக் அடிச்சதோ சிவகாமிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதா? அவங்க வந்ததும் அவங்க பொண்ணுக்கு இங்க சேஃப்டி இல்லன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் எனக்கும் விஸ்வமாமாக்கும் டும் 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 தான். சின்னத்த ஆடுங்க, ஆடுங்க. சரி வா உள்ள போலாம். ஏ லக்ஷ்மி, அவ குளிக்க ரெடி ஆயிட்டாளா? 5 நிமிஷமா இப்படிதான் நிக்கிறா சின்னத்த. 5 நிமிஷமாவா? ஆமா சின்னத்த. ஏ அதான் எனக்கும் தெரியல. எதுக்கா இருக்கும்? ஏ லக்ஷ்மி, அவ யாரையோ கூப்பிடுறாடி. ஹாய். ஹாய். ஓ, விஸ்வாவுக்காக தான் இவ்ளோ நேரம் நின்னாளா? நாம இங்கதான் இருக்கோம், நமக்கு தெரியாம எப்படி எல்லாம் விஸ்வாவை மீட் பண்றான்னு பாத்தியா? ஆமா சின்னத்த, இது எத்தனை நாளா நடக்குதுன்னே தெரியல. ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஓகே, எப்பவும் சொல்றதுதான், நீ மட்டும் கரெக்டா வண்டி ஓட்டினா பத்தாது, எதிரில வரவனும் கரெக்டா வண்டி ஓட்டணும். அதனால மெதுவா போயிட்டு பத்திரமா வா. சரிங்க மிஸ்ஸஸ் விஸ்வா. இந்த ரெண்டுத்துக்கும் கல்யாணமே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். ஆனா என்னமோ கல்யாணம் ஆன மாதிரி மிஸ்ஸஸ்ங்கிறதோ, வேலைக்கு போற புருஷனை பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றதோ, இதெல்லாம் ரொம்ப ஓவர் சின்னத்த. இதுக்கும் சேர்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஐயோ லக்ஷ்மி, நாம எதுவுமே பண்ணாம இருப்போம், அதுவே பெரிய தண்டனை தான். என்ன சொல்றீங்க? ஆமா லக்ஷ்மி, ஷாக் அடிச்சதும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும்னு நினைச்சோம்ல, அத பண்ணாம இருப்போம். சரி சின்னத்த. ஐயோ சரி துளசி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி, பாய். பாய்.